கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக இந்த ஒளிபெருக்கின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உள்ள நன்றியை கொண்டு வருகிறேன். விசேஷமாக இந்த வருஷத்தில் உள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையினுடைய மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் மத்தியிலே நான் இன்னும் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தி நாம் இந்த நாளிலே இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தார். வருட கடைசியிலே நல்ல ஒரு செய்தியை நாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய துக்கங்கள், கலக்கங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஒரு பெரிய நற்செய்தியை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவார். தகப்பனே, இந்த நல்ல கிருபை நிறைந்த அருமையான ஆமாண்டவரே, இந்த செய்தி வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நீர் எங்களை பலப்படுத்துகிறீர். பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களை நீர் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே இந்த தகப்பனே இந்த செய்திகள் முழுவதிலும் அபிஷேகத்தோடு எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் இந்த நாளில் நிச்சயமாக ஒரு புது பலத்தினாலே உங்களை பலப்படுத்துவார். இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நல்ல அருமையான செய்தி. இந்த செய்தியில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் நிறைய அர்த்தங்கள் கொண்டது. இது ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு நேரம் காணாது, அவ்வளவு ஆழமான அர்த்தங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயந்து போய் இருக்கிறாங்க மேய்ப்பர்கள்லாம். என்ன அவங்க மேய்ப்பர்கள், அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே அந்த மந்தையை அவங்க காத்து கொண்டிருந்த சமயத்தில் தேவதூதர்கள் அவர்களிடத்தில் பிரவேசித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதனோட நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அந்த பிரகாசத்தை பார்த்து உடனே அவங்க பயந்துட்டாங்க. அப்போ உடனே தேவதூதன் அவர்களை நோக்கி சொல்கிறார், பயப்படாதிருங்கள், இதோ நான் உங்களுக்கு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி, எல்லா ஜனத்துக்கும், தட் மீன்ஸ் பூமியில் உள்ள எல்லா மனுமக்களுக்கும், அது யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உள்ள ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன என்றால், இன்று அவன் சொல்கிறான், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்படின்னா என்ன, இன்று அப்படின்னு அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அதே வார்த்தையை இன்று நம்ம மத்தியில் இன்றைக்கும், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்ம சொசைட்டியிலே, நம்முடைய மாநிலத்தில், நம்முடைய தேசத்தில் அவர் பிறந்திருக்கிறார். அவர் இன்னும் பிறந்து ஒவ்வொருவரையும் பிறக்காத பிள்ளைகளை எல்லாம் மறுபடி பிறக்க வைத்து தம்முடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நற்செய்தி. என்ன நற்செய்தி? அவங்க என்ன செய்கிறாங்க, மனம் திரும்பி அவங்க நல்ல ஒரு சரியான பாதையில் அவங்க வர்றாங்க. எத்தனையோ குடும்பங்களை பார்க்கலாம், எத்தனையோ பேர் நம்ம என்ன செய்கிறோம், அந்த நாட்களில் செய்திகளை நம்ம கேட்குறோம். ஆகவே இன்று என்ற செய்தி வார்த்தை மிகவும் ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு இந்த அருமையான காலையில் என்ன செய்தி கேட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தானே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்குறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டில் அவர் பிறந்திருக்கிறார். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாரை நினச்செல்லாம் வேதனைப்படுறீங்களோ, ஒருவேளை வீட்டில் சிலர் படுக்கையில் இருக்கலாம், எத்தனையோ வருஷமாக அவங்க படுக்கையில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நற்செய்தி கொடுக்குறார். உங்கள் பிள்ளைகளுக்கு, அல்லது உங்கள் பிள்ளைக்கு, அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை, என்ன வியாதி எதுவாக இருந்தாலும் அது எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கிறார். என்ன, நீங்கள் விடுதலை அடைவீங்க. இரட்சகர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க விடுதலை அடைகிறாங்க. அவங்க விடுதலை அடைகிறது என்றால் என்னென்னா, தங்களுடைய பாவங்களிலிருந்து அவங்க மன்னிக்கப்பட்டு, பகையிலிருந்து, விரோதத்திலிருந்து, பாவத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஆகவே இந்த ரட்சிப்பு லூக்கா எழுதின சுவிசேஷம் 74வது வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு
நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் தான் ஆண்டவராய் இயேசு. ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே வந்த நோக்கமே நம்மை அவர் என்ன செய்கிறாராம், தம்முடைய ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் அவர் நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். ஆகவே நமக்கு எனிமி வேறு யாரும் இல்லை, நமக்கு எனிமி சாத்தான் தான், பிசாசு. அப்போ அந்த பிசாசிடமிருந்து நம்மை மீட்பதற்காக ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் வந்தார். அவன் எப்படியெல்லாம் வர்றான் பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ளே எப்படியெல்லாம் வரான். அதுவும் விசேஷமாக இந்த நாட்டில் நம்ம வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். என்ன காரியங்கள்? அது படிக்கிற பிள்ளைங்க. நாங்கள் நியூஸில் நம்ம பார்க்குறோம், 11வது வகுப்பு படிக்கிற பிள்ளை, அது எக்ஸாம் எழுதிட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லுது. அந்த வயிறு வலி பிள்ளையை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்களாம். அது ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று கொடுத்துதான். அவங்க எல்லாம் ஆச்சரியம். ஆஸ்பத்திரி அங்கே ஆட்டில் அவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க தாயார் கவனிக்கலையா, அவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க டீச்சர்ஸ் யாரும் பார்க்கலையா, அவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பொண்ணு அப்படி விவரமாக ஒன்றும் சொல்ல தெரியலையா, என்ன நடந்தது? கொடூரமான காலங்களுக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறோம், போய்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட கொடிய பாவங்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில் தேவன் இன்றைக்கு அதிலிருந்தெல்லாம் அந்த பிள்ளைங்க இந்த காலங்களில் என்ன செய்கிறாங்க, 14 வயது 13 வயது 12 வயது பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாருமே கஞ்சாவுக்கும் போதை வஸ்துக்களுக்கும் கள்ள சாராயங்களுக்கும் அடிமையாகிறாங்க, புகைக்கு அடிமையாகிறாங்க. இதில் இருந்தெல்லாம் இதுதான் நமக்கு ஒரு பகை, ஒரு எனிமியே நமக்கு இவங்க தான். அப்போ இந்த இதில் இருந்து நம்மளை எல்லாரையும் அவர் என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறாரு. எங்கள் பகுதியிலெல்லாம் அதிகமாக நாங்கள் நிறைய காரியங்களை பார்க்குறது என்னென்னா, ஸ்கூல் சில்ட்ரன் பசங்க வாலிப பையங்க கஞ்சாவுக்கு அடிமையாகி காம விகாரங்கள், பலாத்காரம், பாலியல் பலாத்காரங்கள், ரொம்ப மோசமான சூழ்நிலைகள். ஆனால் தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்து கர்த்தராய இரட்சகர், கிறிஸ்தவ இரட்சகர் நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில், நம்ம சொசைட்டியில் அவர் பிறந்திருக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது இவரிடத்தில் இருக்கிற வல்லமை புறப்பட்டு இந்த பிள்ளைகளை எல்லாம் கட்டாயமாக மாற்றும். இந்த பிள்ளைகள் மேலே, இந்த ஆத்துமாக்கள் மேலே, இந்த ஆவி உள்ளவர்கள் மேலே நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். எத்தனை வருடங்களாக இவங்க இதுக்காக சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை வருடங்களாக திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்த தம்பதிகள் கூட என்ன செய்கிறாங்க, பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி, காம விகாரத்துக்கும் பலவிதமான பாவங்களுக்கும் பலவிதமான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைகளுக்கு தங்களை அடிமையாக்கி இன்னொரு புருஷன், இன்னொரு மனைவி, பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கண்ணு மூக்கு தெரியல, அவங்க என்ன செய்கிறாங்க, தன் இஷ்டம் போல் அவங்க போகிறாங்க. பாவ வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன செய்கிறாரு, இன்றைக்கு அதிலிருந்து நம்மை பார்த்து ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக வந்த நாள் தான் இந்த நற்செய்தியின் நாள். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அவர் இந்த பூமிக்கு வந்ததே அவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். பாவிகளை நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு விட முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இன்றைக்கு வந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உங்களால் இதை செய்ய முடியல, உங்கள் பிள்ளைங்க இதிலேருந்து வெளியே வர முடியல, ஒரு தாய் எப்பவும் என்னிடத்துல கதறுவாங்க. எப்பவும் அவங்க அதிகமாக சொல்கிறது, ஐயோ, நிறைய பேர் தாய்மார்கள், நிறைய தாய்மார்கள் என்னிடத்துல கண்ணீரோடு கூட ஜெபிக்கும்படியாக கேட்பாங்க. என்ன அம்மா, என்னுடைய பிள்ளை இப்படி இருக்குது, என்னுடைய பிள்ளை இப்படி இருக்குதம்மா, இதற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. நிச்சயமாக இன்னைக்கு நாளைக்கு இல்லை, இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்கள் பிள்ளையுடைய உள்ளத்தில் பிறக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவரே, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக நீங்கள் இந்த பூமியில் இறங்கி வந்தீங்கப்பா, நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறார். அப்போ நம்ம இந்த ரட்சிப்பு எப்போ நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்ப்போமா? லூக்கா 1:77 சொல்கிறது, பாவ மன்னிப்பு கிடைக்கும்போது அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்குது. கிறிஸ்து நமக்கு அந்த ரட்சிப்பை எப்போ கொடுக்குறாருன்னா, நம்ம பாவ மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில், அப்பா, என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்ன பாவம் நான் செய்தேன், நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்கணும். அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து நம்ம அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது அவர் வெளிப்படுத்துவார். எது நம்ம பலவீனங்கள், எது நம்முடைய அறியாமைகள், எது நம்ம துணிஞ்சு செய்கிறோம், எது மீறி செய்கிறோம்,
எது நமக்கு மீறுதலாக இருக்குது, பாவமாக இருக்குது, அக்கிரமங்களாக இருக்குது. சங்கீதம் 32 பார்க்கும், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் சொல்லி. அப்போ எவ்வளோ காரியங்கள் அதில் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ இவர்கள் இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னிச்சிருங்க, ஐம் சாரின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? நமக்கு மன்னிப்பை கொடுத்து நம்மளை ரட்சிக்கிறார். முதல்ல அதிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றாரு. திரும்ப அந்த பாவம் செய்யாதபடி நம்மளை பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்கிறார். அதுதான் ரட்சிப்பு. அடுத்தது ஏசாயா 30ஆம் அதிகாரம். வேதத்தில் எல்லாமே கிளியராக இருக்குது. இதன்படி நடக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். ஏசாயா 30:15 சொல்கிறது, மனம் திரும்பி அமர்ந்துருங்க. நீங்கள் மனம் திரும்பிட்டீங்களா? நீங்கள் இப்போ அந்த பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டீங்களா? இப்போ நீங்கள் காத்துருங்க. நீங்கள் அவசரப்பட்டு இது அதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க? உங்களுடைய ஓன் மைண்டை டிசிஷன் எடுத்து நீங்கள் அங்கங்கே ஓடாதீங்க. சில நேரங்களில் நம்மளால் நிற்க முடியாது. எங்கள் சபையில் சில பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அது அவங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்கள என்ன நினைப்பாங்கன்னா, உடனே இந்த மைக் எங்களுக்கு வேணும், உடனே நாங்கள் பாட்டு பாடணும், உடனே நாங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும். ஐயா சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழந்தை வளர்றது போல் உங்களுக்கு நாங்கள் நிறைய காரியங்களை கற்று தருவோம், நீங்கள் அதில் வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, ஓடிடுவாங்க. ஸோ அவங்க நிரந்தரமாக அந்த ரட்சிப்பை அந்த இதை பூரணமாக அவங்க என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். காத்திருக்கவங்க தான் ஆண்டோடைய சித்தத்தை என்ன செய்ய முடியும், அறிந்து அதை பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியும். ஆகவே இந்த நாளில் மனம் திரும்பி அமர்ந்திருந்து காத்திருங்க. அவர் உங்களுக்கு ரட்சிப்பை என்ன செய்வார்? அந்த ரட்சிப்பை பூர்ணப்படுத்துவார். அடுத்ததாக பார்க்கும்போது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? வெறுமையாக நம்ம என்ன செய்கிறோம்? ஏதோ 2 பாட்டை பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், போகிறோம். அது இல்லை. கர்த்தருடைய நாமம், அவருடைய நாமம் ஏராளமான நாமங்கள் இருக்குது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பானா. அதே போல் அப்படி நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். யோவேல் எழுதின சுவிசேஷம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32, யோவேல் 2:32, ரோமர் 10ஆம் அதிகாரம் 13 பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தொழுது கொள்கிறதுனா என்ன அப்படின்னா, சபையில் போய் ஒரு குடும்பமாக சபையாக தனியாக நின்று தேவனை முழு இருதயத்தோடு நம்ம ஆராதிக்கிறது. அது மட்டும் இல்லை, தனிமையாகவும் நம்ம வீடுகளில் நம்ம ஜெபிக்கிறதோ அல்லது ஆலயத்தில் தான் தனியாக நம்ம ஜெபிக்கிறதோ, நம்ம ஜெபிக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய பாடல்களை பாடி தேவனை என்ன செய்கிறோம்? துதித்து தேவனை என்ன செய்கிறோம்? நம்ம தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். அவரை நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். அது ஆண்டவரை நம்ம உயர்த்துக்கிறோம், ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துக்கிறோம். நீர் தான் பெரியவர், நீ தான் ராஜாதி ராஜா, நீ தான் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், நீ தான் என்னை படைத்தவர் சொல்லி அவருடைய கிரியைகள், அவருடைய நல்ல எல்லா நாமங்கள், அதாவது நீங்கள் தான் யெகோவா ஈரே, நீங்கள் யெகோவா ரப்பா, நீங்கள் யெகோவா ஷாலோம், நீங்கள் எனக்கு சமாதானம் கொடுக்குறீங்க, நீங்கள் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறீங்க, நீங்கள் என் வியாதியை சுகப்படுத்துகிறவங்க. இப்படி நம்ம அவருடைய நாமத்தை சொல்லி 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 அவரை நம்ம தொழுது கொள்ளும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? நல்ல ஒரு சமாதானத்தையும் அந்த ரட்சிப்பையும் நமக்கு அதிகமாய் தருகிறார். எவ்வளோ நல்ல வசனங்களை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார் இல்லையா? அடுத்ததாக விசுவாசத்தினால நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். அங்கே என்ன செய்கிறாங்க? ஒரு குடும்பத்தாரை பார்க்குறோம். அவங்க என்ன கேட்குறாங்க? அப்போஸ்தலர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறார், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறாங்க. அப்போது நம்ம குடும்பத்தில் எல்லோரும் ரட்சிக்கப்படணும்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். இப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும்? அவங்க விசுவாசிக்கணும், ஆண்டவராகிய இயேசு என் குடும்பத்தையும் என்ன செய்வார்? என் கணவரை, என் மனைவியை, என் பிள்ளைங்களை, என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி அவர்களை நாம் என்ன செய்யணுமா? முழு இதயத்தோடு அவர்களை அன்போடு கூட அவர்களை வழி நடத்தி அந்த ரட்சிப்புக்கு அவர்களை என்ன செய்யணும்? வழி நடத்தணுமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் இங்கே நம்ம பார்க்கும்போது, சிறைச்சாலையிலே என்ன செய்தாங்க? பவுலும் சீலாவும் இருந்தாங்க பாருங்கள். 2 பேரை சிறைச்சாலையில் அடைச்சிருந்தாங்க. நடு ராத்திரியிலே அந்த 16ஆம் அதிகாரம் நம்ம 25வது வசனத்தை பார்க்கும்போது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஜெயிலில் இருக்கிறாங்க.
பவுலும் சீலாவும் ஒரு நல்ல ஊழியக்காரங்க 2 பேரும். அவங்க ஜெயிலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிறாங்க, தொழுது கொள்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு கிடைச்சது பாருங்கள், சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. பாருங்கள், இதுதான் தொழுது கொள்ளுகிறவர்களுக்குரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்களும் கட்டப்பட்டிருக்காங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க அழலை, அவங்க பயப்படல, எந்த விதத்துலையும் யார்கிட்டையும் போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கல. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவை என்ன செய்கிறாங்க, துதித்து பாடி நல்லா மகிமைப்படுத்துகிறாங்க. அங்கே கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருக்குது. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அந்த சிறைச்சாலை தலைவன் அந்த கதவை எல்லாம் திறந்துருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு பயம் வந்துச்சு. இவங்க எல்லோரும் தப்பி போயிட்டாங்களே, இப்போ நம்மளை கொன்றுவாங்களேன்னு சொல்லி அவன் தன்னைத்தானே சூசைட் பண்ணுறதுக்கு இருக்கான். அப்போ தான் பவுல் சொல்ல, இல்லைப்பா நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம், நீ என்ன செய்யாத, இது பண்ணாதோடனே. அப்போ தான் அவனுக்கு தான் இவங்க ஆராதிக்கிற கடவுள் உண்மையான கடவுள்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், அதை விசுவாசிக்கிறான். அவங்க ஆராதிச்ச தேவன் உண்மையானவர்னு சொல்லி அந்த சிறைச்சாலை தலைவன் அவன் என்ன செய்கிறான், இயேசுவை விசுவாசித்து அவர்கள் வெளியே அழைத்து கொண்டு ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறான். அதற்கு பவுலும் சீலாவும் சொல்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, உங்கள் குடும்பம் முழுவதும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க கண்டிப்பாக. ஒருவேளை சில நேரம் டைம் எடுக்கும், சிலருக்கு 1 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம் இவ்வளவோ ஆகலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் அவங்கள என்ன செய்யணும், நடத்தணும். அவங்க சில கட்டுகள்லேருந்து வெளியே வரணும். கஞ்சாக்கோ அல்லது போதை வஸ்துகளோ அல்லது வேறு ஏதோ ஒரு வீக்னஸ்ஸு அவங்க இடத்துல இருந்ததுன்னா அதுலேருந்தெல்லாம் அவங்க வெளியே கட்டாயம் வருவாங்க, கட்டாயம் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் நீங்கள் விடாமல் அவங்களுக்காக என்ன செய்யணும், போராடி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது விசுவாசித்து அவர்களை நீங்கள் நடத்தும்போது நிச்சயமாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்வார். அதுக்கு அந்த நல்ல ஒரு அருமையான ஒரு தருணம் இந்த நேரத்தில் விசேஷமாக நீதிமொழிகள் 28:18 சொல்கிறது. நீதிமொழிகள் 28:18 உத்தமமாய் நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. உத்தமமானவர்கள், அந்த உத்தமர்கள் யாருன்னா நீடிய சாந்தம் உள்ளவங்க. ஏதாவது நடந்ததுன்னா உடனே பதஷ்டப்பட மாட்டாங்க, நிதானமாக எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து அவர்களை வழி நடத்துவாங்க. உத்தமமாய் நடக்கிறவங்க நீடிய சண்டை போட மாட்டாங்க. அதெல்லாம் நீதிமொழிகளில் ரொம்ப கிளியராக இருக்குது. சண்டை போடாதுங்க, அந்த வீடுகளில் சண்டையே இருக்காது. உத்தமமாய் நடக்கிறவங்க வீடுகளில் அவங்க சண்டையை அமர்த்துவார்களாம். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகள், அங்கே பகை இருக்கும், விரோதங்கள் இருக்கும், அங்கே தவறான அபிப்பிராயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது என்ன செய்ய, அது வெடிக்காது, அது என்ன செய்யாது, பெருசாகாது. யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்டெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆனால் என்ன செய்ய, மாறாக அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். அது நீடிய சாந்தம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஆகவே இந்த நல்ல அருமையான வேளையில் ஆண்டவரே, இவ்வளோ காரியங்கள் இருக்குது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ஒரு ரட்சகர் என் உள்ளத்தில் பிறக்கணும், என் குடும்பத்தில் பிறக்கணும், என் பிள்ளையிடத்தில் பிறக்கணும், என் கணவரிடத்தில் பிறக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த பெரிய நற்செய்தி ஆண்டவர் கொடுக்கிறது. இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து ஒரு ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று தேவதூதன் அன்றைக்கு வாழ்த்தினார். இன்றைக்கு அவர் வாழ்த்துகிறது உங்கள் உள்ளத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் சபையிலே, உங்கள் சொசைட்டியிலே இயேசு உங்களுடைய ஊரிலே அவர் மறுபடியுமாக திரும்பவும் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். உங்களை யாராவது பகைக்கிறாங்கன்னா அந்த பகையிலிருந்து உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை இந்த ஆண்டிலே கொடுக்க போகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:74 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்மை பகைக்கிறவர் என்று நம்மை அவர் என்ன செய்வாராம், ரட்சித்து நம்மை பாதுகாப்பாராம். நல்ல நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், மனம் திரும்புதலை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுறோம். நம்ம வீடுகளில் உள்ள கட்டுகள் எல்லாம் என்ன செய்து அகன்று போகிறது. முடிவு பரியந்தோ நிலைத்திருக்கிறவங்க. மத்தேயு 10:22 வசனம், 24:13 வசனம், மார்க் 13:13 இவங்களெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு முறை நாம் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம வாழ்க்கையில் நம்ம இயேசுவோடு நடக்கும்போது சும்மா எல்லாமே ஸ்மூத்தாக இருக்காது. நமக்கு என்ன செய்வாங்க, உடனே அவங்க சபைக்கு போகிறதா இருந்து, நான் சர்ச்சுக்கு போகிறதா இருந்தேன்னா, இல்லை நான் பைபிள் வாசிக்க விட மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன செய்ய, எல்லாமே நமக்கு சில நேரங்களில் தடையாகவே தோன்றும். ஆனால்
முடிவு பரியந்தம் அதில் நீங்கள் இந்த உபத்திரவம் பாடு எல்லாவற்றிலும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நாம் ரட்சிக்கப்படும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். கொடுக்குற விஷயத்தில் யார் உற்சாகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுடைய விஷயத்திலே ஆண்டவர் என்ன செய்வாரோ அவர்களை என்ன செய்வார், வழி நடத்துவார். அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய கருத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, அப்பா முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கேன், நான் என் ரட்சிப்பில் நான் முடிவு பரியந்தம் என்ன செய்யணும், நிலைத்திருந்து நான் உமக்கு சாட்சியாக இருக்கணும். அப்போ அதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை அந்த ரட்சிப்புக்குள்ளாக பூரணப்படுத்துவார். அது பிற்பாடு மார்க் 16:16 சொல்கிறது, விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த ஞானஸ்நானம் என்பது நீங்கள் வேறு ஏதோ பயந்துட வேண்டாம். ஒரு குழந்தையானது தன் தாய் வயிற்றிலிருந்து பிறந்த உடனே அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் என்ன செய்கிறாங்க, வீட்டிலையோ ஆஸ்பத்திரியில் எதுவானாலும் குழந்தைய க்ளீன் பண்ணுறாங்க, கழுவுறாங்க, சுத்திகரித்து அதை என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த கொப்புள் வெட்டி அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு வந்து நம்ம இடத்துல காட்டுகிறார்கள். அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் தேவன் நமக்கு கொடுக்கிறது. இந்த பூமியிலே நாம் ஆவியிலே மறுபடி பிறக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நம்ம ஆவியிலே மறுபடி பிறக்கிறோம். அதை தேவன் என்ன செய்கிறார், ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே ஒரே ஒருத்தர் தான், அவர் ஞானஸ்தானம் எடுக்க அவசியம் இல்லை, அவரே என்ன செய்தார், அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார் என்று மத்தேயு 3:15 பார்க்குறோம். அப்படியானால் அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா இன்றைக்கு நான் ரட்சிக்கப்படணும், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என் ரட்சகர் என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரு, என் குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு, நான் இன்றைக்கு நான் உம்முடைய பிள்ளையாக உம்மை ஆண்டவரே நீர் என்னுடைய தகப்பனே வாழ்க்கையில் எனக்கு உள்ளே வந்து என்னை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அந்த ரட்சிப்பு நிச்சயமாக உங்களுக்கு பூரணமாகும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை உங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வதித்து தருவார். ஆகவே இந்த நாளிலே உங்களை கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டில் நம்ம இது அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம், ஓகே. ஆனால் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பாவம் மன்னிப்பு, முதல்ல உங்களுக்கு பாவத்திலேருந்து ஒரு மன்னிப்பு, ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, அவரை தொழுது கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், விடுதலை அடைகிறோம். நம்ம கட்டுகள் இருந்தெல்லாம் விடுதலை, எதுல இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை வேணுமோ அதுலேருந்து ஒரு விடுதலை. அது முடிவு பரிந்தும் நம்ம நிலைத்திருக்கும் போது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிது. அது அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகளினாலும் தேவன் நம்மளை என்ன செய்கிறார், நிரப்புகிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை. இந்த அலங்காரத்தினால இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை நிரப்புவராகவே. இன்றைக்கு ஒரு பெரிய நற்செய்தி என்ன, அந்த நற்செய்தி சமாதானம்தான். சமாதானத்தை சுவிசேஷமாக தேவன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே அனுப்புகிறார். சந்தோஷம். உங்கள் வீட்டில் ஒருத்தர் மறுபடி பிறக்கிறாங்க. உங்கள் வீட்டில் உள்ள பாவங்கள், பகைகள், விரோதங்கள், கலக்கங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு நல்ல மெய்யான சந்தோஷத்தை, ஒரு மெய்யான சமாதானத்தை இன்றைக்கு அந்த நற்செய்தியை உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், உங்கள் சபையிலும் இன்றைக்கு தேவன் கொடுக்கிறார். அதை இந்த நாளில் பெற்று இந்த பண்டிகை காலங்களிலே கர்த்தர் உங்களை அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அவர் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகப்பனே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கேட்ட அதே சத்தம் இன்றைக்கு எங்களுடைய உள்ளத்திலே, என்னுடைய உள்ளத்திலே, எங்கள் குடும்பத்திலே நீர் அந்த நற்செய்தியை கொண்டு வந்து எங்களை பிறக்க செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த ஆண்டிலும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த பிறப்பின் பண்டிகை ஆண்டவரே அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறந்த ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளிலே ஆமாண்டவரே எங்களுடைய எல்லைகள், எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய தேசம், எங்களுடைய மாநிலங்கள் எல்லாம் ஆமாண்டவரே மிகுந்த சந்தோஷத்தினாலே ஆமாண்டவரே அப்பா அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகளை கேட்க கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எஸ் லார்ட், எங்கள் குடும்பங்களிலே ஒரு பெரிய சமாதானத்தை நீ தந்ததற்காக நன்றி. இன்னும் பெரிய காரியங்களை நாங்கள் உங்கள் சமூகத்திலிருந்து எதிர்நோக்கி இருக்கிறோம். உங்கள் கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த செய்தியின் மூலமாக அநேக பிள்ளைகள் ஆமாண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று உம்மை மகிமைப்படுத்த போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all. Amen.